ஹலோ எவ்ரிவான். இப்போ நம்ம எக்ஸலில் ஒரு சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸ் எனேபிள் பண்ணிக்கங்க. லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஒரு டேட்டா இருக்குது. கண்ட்ரோல் ஷிஃப்ட் ரைட் ஆரோ கொடுத்து அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபார்முலாஸ் டேப்பில் கிரியேட் ஃப்ரம் செலெக்ஷன் அந்த ஆப்ஷனோட ஷார்ட்கட் தான் கண்ட்ரோல் ஷிஃப்ட் F3 கொடுத்தோம்னா கிரியேட் ஃப்ரம் செலெக்ஷன் டயலாக் பாக்ஸ் வந்துருச்சு. இப்போ லெஃப்ட் காலம்ன்றது டிக் மார்க்கில் இருக்கும். அதுதான் நேம் இருக்கக்கூடிய அந்த செல். இப்போ ஓகே கொடுத்துடலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஈக்குவல் டு ஆவரேஜ்னு கொடுத்து அந்த நேம் ரேஞ்சு இந்த நம்பர் ரேஞ்சை செலக்ட் பண்ணுறதுக்கு பதிலாக அந்த நேமை டைப் பண்ணோம்னா டைப் பண்ணி டேப் கொடுத்து இப்போ ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி என்டர் கொடுத்தோம்னா ஆவரேஜ் வந்துடுச்சு, ரிசல்ட் வந்துடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் ஈக்குவல் டு சம் அந்த நேமை கொடுத்தோம்னா போதும், ரிசல்ட் வந்துடும். அதே மாதிரி இதை டெலீட் பண்ணிடலாம். இப்போ இதையும் எரேஸ் பண்ணிடலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஒர்க் ஷீட்டோட நேமை வந்து ரீநேம் பண்ணோன்னா ALT-HOR கொடுத்தோம்னா அங்கே ஹைலைட் ஆகிடும். இப்போ நேம் கொடுத்துடலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே நேமே கொடுக்காம இப்படி கிளிக் பண்ணிகிட்டே இருந்தோம்னா எரர் வந்துகிட்டே இருக்கும். அந்த எரர் வந்து ஃபஸ்ட்டு நேமை கொடுத்துட்டு வெளியே வந்துடலாம், இல்லைனா எஸ்கேப் கீ கொடுத்துடணும். இப்போ மறுபடியும் டபுள் கிளிக் பண்ணி அந்த ஷீட்டை ரீநேம் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் F1 வந்து மெனு ரிப்பன் ஹைட் பண்ணுறது. கண்ட்ரோல் ஷிஃப்ட் F1 வந்து ஃபுல் ஸ்க்ரீனில் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். மறுபடியும் கண்ட்ரோல் ஷிஃப்ட் F1 மறுபடியும் கண்ட்ரோல் ஷிஃப்ட் F1 கண்ட்ரோல் F1. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நேம் நம்பர் ரேஞ்சுக்கு ஒரு நேம் கொடுத்துட்டோம். அதை ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா கண்ட்ரோல் F3 நேம் மேனேஜருக்கு போயிட்டு பார்த்தோம்னா அந்த டிஃபைன்டு நேம் இருக்கும். இதை வேணால் எடிட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா டெலீட்டும் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு நம்பர் டைப் பண்ணுறேன். இப்போ இதே நம்பரை நம்பர் ரேஞ்சை கண்ட்ரோல் ஷிஃப்ட் ரைட் ஆரோ கொடுத்து செலக்ட் பண்ணிவிட்டு இதே நம்பரை ரிப்பீட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு காலமையும் ஃபஸ்ட்டு ரோவையும் எதுவும் சேஞ்சஸும் பண்ணக்கூடாது. இப்போ ஒரு சில சேஞ்சஸ் பண்ணுறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கண்ட்ரோல் A கொடுத்து செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஃபுல் டேட்டாவை செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் பைப் சிம்பிள் கொடுத்தோம்னா கரெக்டாக அந்த டிஃப்ரென்சஸ் மட்டும் நம்ம எங்கெங்கே சேஞ்சஸ் பண்ணோமோ அந்த டிஃப்ரென்சஸ் மட்டும் ஹைலைட் ஆகும்.